தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ மூன்றாம் மொழி தேர்ச்சி கட்டாயம். சிபிஎஸ்இயில் மூன்றாம் மொழி தேர்ச்சி பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. சிபிஎஸ்இயில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற மூன்றாம் மொழியின் உள் மதிப்பீட்டு தேர்ச்சி கட்டாயம் என புதிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளன. 2027-28 கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு செல்பவர்கள் பொதுத் தேர்வில் மூன்றாம் மொழி பொதுத் தேர்வு எழுத தேவையில்லை. அதே நேரம் மூன்றாம் மொழியின் உள் மதிப்பீட்டு தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் தேர்ச்சி பெற்றால்தான் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் கிடைக்கும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. சீர்மிகு சட்ட பள்ளியில் முதுகலை படிப்புக்கு விண்ணப்பிக்க அவகாசம். அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்ட பள்ளியில் வழங்கப்படும் முதுகலை சட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூலை 13 என அறிவிக்கப்பட்டிருந்தன. தற்போது மாணவர் நலன் கருத்தில் கொண்டு ஜூலை 17 முதல் மாலை 5:45 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tndalu.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உடற்கல்வி இனி கட்டாயம். ஆசிரியர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்கள். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இனி பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உடற்கல்வி வகுப்புகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவை தொடர்ந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்காக புதிய ஆசிரியர் வளர்நூல் மற்றும் பாடப்புத்தகங்களை பள்ளிக்கல்வித்துறை தயாரித்து வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பள்ளிகளில் பாலியல் கல்வி விரைவில் அறிமுகம். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விரிவான பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளன. இதற்கான நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்தவுடன் தொடங்கப்படும் என்று கூறியுள்ளன. பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வி மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை போன்ற தலைப்புகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க நிபுணர் குழு அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. ஒரே அலுவலகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணி விவரங்களை சேகரிக்கும் கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில் ஒரே அலுவலகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளன. அரசாணை விதிகளின்படி தொடர்ந்து ஒரே இடத்தில் பணிபுரிபவர்களுக்கு கட்டாய மாறுதல் வழங்கப்படுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.